உலகெங்கும் பரவி கிடக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது பராப வருடத்தின் குரு பெயர்ச்சி பலன். கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். கன்னிராசியிலிருந்து 4ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் குரு லாபஸ்தானத்தில் பயிற்சி அடைவதால், லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வருடம், அற்புதமான குரு பெயர்ச்சி பலனை தருகிறது. சரி, அது என்னென்னவென்று பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு கடகராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்ப்பதால் நண்பர்களால் சந்தோஷம், முகத்தில் மலர்ச்சி, மனதிற்குள் உற்சாகம் இவைகளெல்லாம் உண்டாகும். நட்புகள் பலம் பெறும். இளைய சகோதரன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கும். அதேபோல் குரு கடகராசியிலிருந்து சப்தம பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் பெருமையும் பேரும் உண்டாகும். படிக்கிற பிள்ளைகளால் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேபோல் திருமண வயது உள்ள பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரும். திருமணம் முடிந்த பிள்ளைகள் திருமணம் செய்து முடித்து வைத்த பிள்ளைகள் இருந்தால் அவர்கள், இந்த கன்னிராசிக்காரர்கள் பேரம்பேத்திகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு சூழலும் உருவாக்கி கொடுக்கும். அதேபோல் 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்ப்பதால் இவர்களுக்கு 7ஆம் வீடாக அமைவதால், கன்னிராசிகளுக்கு 7ஆம் வீடு அமைவதால் வீட்டில் ரொம்ப நாள் தேங்கி கிடந்த சுபகாரியங்கள் வெற்றி பெறும். அதேபோல் வீட்டில் திருமண நிகழ்ச்சி, சுப நிகழ்வுகள் கைகூடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்காக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு தன் வீட்டில் யாருக்காவது நீண்ட காலமாக சுப நிகழ்வு தடைபட்டாலும் சுப நிகழ்வு உண்டாகும். நண்பர்களே, நாம் போடுகின்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்